எவ்ரிவன். இன்னைக்கு டிசம்பர் 2ங்க நைட் ஒரு 8 PM ஆகுது. இன்னைக்கு வந்து பீமால வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுறாங்க BIMAgold.comல. மிட்நைட் 12லேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு டிசம்பர் 3 ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்குங்க. பீமாவோட கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,499. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னா ஈவினிங் படி 11,905. ஸோ இதில் மார்க்கெட் ரேட்லேருந்து கிட்டத்தட்ட ரூ. 406 வந்து லெஸ்ஸாக கொடுக்குறாங்க. அது போக 0% வேஸ்டேஜ் ஆன் செலக்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து இதில் கிஃப்ட் கார்டு கார்டு வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெனுவில் போனீங்கன்னா கிஃப்ட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த கிஃப்ட் கார்ட்ஸை தான் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கிஃப்ட் கார்டு கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 2 lakh ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய பொருள்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்குது அப்படின்னா ஒரே பேமெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் உள்ளதோ 1 lakh இருக்குன்னா அது ஒரு கிஃப்ட் கார்டாக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 கார்டாக மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய பொருள் வாங்குறப்ப அந்த கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் ஆக்சுவலாக மெயினாக என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள் நேமு அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கிஃப்ட் கார்டு இந்த இதை மட்டும் நீங்கள் கொடுத்துடணும். மெசேஜ்னு இருக்கும், அந்த மெசேஜில் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது வந்து ஒர்க் ஆக மாட்டேது. நீங்கள் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் கார்டு வாங்கி 1 இயர்க்குள்ள கண்டிப்பாக நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடணும். இது வந்து ஸ்டோரில் கூட ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோருக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் எந்தெந்த ஸ்டோர்னுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ அந்த மெசேஜஸில் போய் ஏதாவது டைப் பண்ணணும், இல்லைனா அது ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதில் வந்து ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து யாருக்கா சென்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறீங்க, எதனாலும் ஓகே தாங்க. நமக்கு அந்த கார்டு நம்பர் தான் முக்கியம். ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆடில் பண்ணிடலாம். ஆட் அனதர் கார்டு வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் எப்பயும் போல தாங்க, நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எப்படி பேமெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த கார்ட்டில் போய் செக் பண்ணிவிட்டு பில்லிங் அட்ரஸ்ஸு அந்த எல்லா அட்ரஸும் கேட்கும். ஸோ அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் அவுட் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி. இந்த கிஃப்ட் கார்டு வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்குங்க. இப்படி தான் இருக்கும் அந்த கார்டு நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு எப்படி ரெடீம் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1 lakhக்கு வந்து கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட விலை வந்து ஒரு 75,000 தான் வருது அப்படின்னா 75,000 மட்டும் நீங்கள் ரெடீம் பண்ணிக்க முடியாது. ஸோ பார்ஷியல் ரெடம்ஷன் நாட் அலௌடு. அதனால் கிஃப்ட் கார்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறப்பே கரெக்டான அமௌண்ட்டுக்கு நீங்கள் கிஃப்ட் கார்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கிஃப்ட் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் எப்படி வந்து ஒரு கிஃப்ட் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மினிமலாக வந்து ஒரு 500 ருபீஸ் கொடுத்து ஒரு கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்கள் மெயிலுக்கு தான் வரும் இந்த கிஃப்ட் கார்டு, வீட்டு அட்ரஸ்க்கு வராது. ஸோ மெயிலுக்கு விதின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.